நமஸ்காரம். ஒரு கேள்வி வந்திருந்தது, விடை பார்ப்போம். வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவாக இருக்க வேண்டும்? ஒவ்வொருத்தரை கேட்டாலும் ஒவ்வொரு பதில் வருகிறது. பிறருக்கு உதவுவதே என் வாழ்க்கையின் குறிக்கோள். பகவானுக்கு தொண்டு செய்வதே குறிக்கோள். படித்து படித்து ஞானத்தை வளர்த்துக் கொள்வதே என் குறிக்கோள். நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதே என் குறிக்கோள். ஒன்றா இரண்டா? எத்தனை கோடி மக்களோ அத்தனை கோடி பதில்கள் வந்தாலும் வரும். ஆகவே எது ஒரு குறிக்கோள்? இது எங்கானும் வரையறுக்கப்பட்டிருக்கிறதா? யாரேனும் சொல்லி இருக்கிறார்களா? அப்படி சொல்லியிருந்தாலும் பல ரிஷிகள் பல குறிக்கோள்களை புராணங்களில் சொல்லுகிறார்கள். எது? அது மற்ற பேரை பற்றி இருப்பதை விட நமக்கு குறிக்கோள் நம்மை பற்றித்தான் இருக்க முடியும். பிறருக்கு உதவுவது இல்லையான்னு கேட்டால், நான் யாருன்னு தெரிந்து கொண்டால் தானே பிறருக்கு உதவ. யாராக இருப்பினும் நான் என்ற சொல் எல்லார் வாயிலும் வரும். சரி, ஒருவேளை மொழியே புரியாவிட்டாலும், எந்த மொழியிலும் அவருக்கு பேச தெரியாது என்றாலும், நான் என்கிற சிந்தனை கண்டிப்பாக இருக்கும். அந்த சிந்தனையின் பிரிவுகள் என்னவாக இருக்கும்? நான் என்று ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்ளுங்கள். நான் இருக்கிறேன் என்பது உடனே புரியும். நான் இல்லை என்பதில்லை, இருக்கிறேன். நான் ஒருவன் என்பதும் புரியும். நான் பல பேர் இல்லை, பலர் அல்லேன், நான் ஒருவன். நான் ஒருத்தியாக இருக்கட்டும், ஒருவனாக இருக்கட்டும், அது வேறு. நான் சொல்லும் போதே தனி என்பதும் புரியும், இருக்கிறேன் என்பதும் தெரியும். உடனே மூன்றாவது வரும். எப்ப எனக்கு அறிவு இருக்கிறதோ, இருக்கிறேன் என்கிற அறிவு இருக்கிறது, நான் தனி மனிதன்கிற அறிவு இருக்கிறது, இருந்த உடனே அந்த அறிவு மகிழ்ச்சி அடைய வேணும் என்பதில் தான் போய் முடிந்தாக வேண்டும். யாருமே துன்பப்பட வேண்டும் நினைக்கவே மாட்டார்கள். இதுவரை அடிப்படை. இதற்கப்புறம் எத்தனையும் கூட்டலாம், குறைக்கலாம். நான் உயரம், குள்ளம் இதெல்லாம் பேச்சே இல்லை, ரொம்ப தள்ளி இருக்கிற விஷயங்கள். நான் ஒருவன், நான் தனியவன், நான் மகிழ வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், இது இத்தனையும் வாயால சொல்ல வேண்டிய மொழி கூட தெரியாமல் போகட்டும். இந்த உணர்வு நிச்சயம் இருக்கும். நான் மேற்கொண்டு சொல்வதை கேட்கப் போவதற்கு முன் இதுவரை சொன்னதை நன்கு தீர்க்கமாக சிந்தித்து பார்க்கவும். உங்கள் மனம் ஒத்துக்கொள்ளுகிறதா இல்லையா என்று முடிவெடுத்து விடுங்கள். பேச முடிந்தாலோ பேச முடியாவிட்டாலோ, பார்க்க முடிந்தாலோ முடியாவிட்டாலோ, எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது அடிப்படை. இதில் என்ன, இந்த குறிக்கோள் இதிலிருந்து என்ன வரும்? மகிழ வேண்டும், இன்பப்பட வேண்டும். அந்த இன்பப்பட வேண்டும் சொன்ன உடனே நான் என்று நினைத்தேனே, நான் தனியவன், நான் இருக்கிறேன் என்று. அந்த நான் யார் என்கிற கேள்வி கண்டிப்பாக வரும். தனக்கு இந்த அடையாளம் எது? அந்த கேள்வி ஒரு பிறந்த குழந்தைக்கு கேட்க தெரியாது, நினைக்க கூட தெரியாது. அதற்கே ஒரு 4 வயதானால் 5 வயதானால் இந்த நினைவு வரும். அப்போதுதான் நான் யார் என்ற கேள்வி பிறக்கும். அதைத்தான் ஒரே குறிக்கோளாக கண்ணன் கீதையில் சொல்லுகிறார், ஆத்ம சாட்சா்காரம். இந்த குறிக்கோளை நிறைவேற்றி கொண்டு விட்டால், நான் என்கிற ஆத்மா எத்தகையவன், யார் என்று தெரிந்து விட்டாலே
பாக்கி எல்லா குறிக்கோள்களும் அதன் பின்னே வருபவை. இதுதான் முதல் குறிக்கோள். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனான்னு கண்ணன் சொன்னார். உன் கர்மத்தை செய்வதில் தான் உனக்கு அதிகாரம், பலத்தில் அதிகாரம் இல்லை, எந்த பலத்தையும் எதிர்பார்க்காதேன்னு சொன்னார். எந்த பலத்தையுமே எதிர்பார்க்காமல் எவன்தான் வேலை செய்வான்? பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபின பிரவர்த்ததே. ஒரு பயன் இல்லாமல் யாரும் எந்த வேலையும் இறங்க மாட்டார்கள். கண்ணன் சொன்னது எந்த பயனையுமே கருதாதேன்னு சொல்லவில்லை. ஆத்ம சாட்சா்காரங்கிற பயனை தவிர மற்றதை நினைக்காதே, ஆசை வைக்காதே என்றார். அதனால நான் யார் இதை தெரிந்து கொண்டு விட்டால், அந்த குறிக்கோள் நிறைவேறுமானால், நான் அறிவுடையவன், நான் மனிதனாக பிறவி எடுத்திருக்கிறேன், நான் இறைவனுக்கு தொண்டன், நான் ஆத்மா, எத்தனையோ விஷயங்கள்லாம் தெரிய வரும். அதற்கு தகுந்தா போல ஒவ்வொரு குறிக்கோளாக வரும். குறிக்கோள் ஒன்றாகத்தான் இருக்க வேணுங்கிற தேவையில்லை. ஆனால் அனைத்தும் ஒரு பாதையில் செல்ல வேண்டும், வெவ்வேறு பாதையில் இட்டு போகக்கூடாது. இது எல்லாத்துக்குமே தேவை நான் யார், ஆத்ம சாட்சா்காரம், ஆத்மாவின் உண்மைத்தன்மை, அதாவது என்னுடைய உண்மையான தன்மை, நான் யார் என்பதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும், தேட வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.